I was very, 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 hurting. It was very painful. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரீல்ஸ் வீடியோவில் இருக்கிற நபர் வேறு யாரும் இல்லை, நடிகை தாக்கப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி, முதல் குற்றவாளி, A1 குற்றவாளி இவன் தான், பல்சர் சுனில். எவ்வளோ, அதாவது இந்த 8 வருஷ கேப்பில் ஒரு டைம் இவன் வெளியில் வந்திருக்கும்போது, வெளியில் வந்திருக்கும்போது எடுத்த ரீல்ஸ் வீடியோ தான் அது. எனக்கு இது இப்படிலாம் இதெல்லாம் கோழி குஞ்சை பிடிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி அவன் டயலாக் பேசியிருப்பான். அதை வாண்டடாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் யூஸ் பண்ணல. இவன் இப்படி இருக்கும்போது, ஆனால் அந்த பாதிப்புக்குள்ளான நடிகை இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலாக இவன் தான், இந்த ரீல்ஸில் இருக்கிற நபர் தான் அந்த நடிகைகிட்ட அத்துமீறினது மட்டும் இல்லாமல் அந்த கிளிப்பை 5-6 வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணது. சரி, இவன் இப்படி இருக்கான். அதில் பாதிக்கப்பட்ட நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ட்ராமாலேருந்து மீண்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வெளிப்படையாக பேசவே ஆரம்பித்தாங்க. ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க பேசுகிற வீடியோ உண்மையிலே எல்லாத்தையுமே கண்கலங்க வைக்கும். அப்புறம் அவங்க ஒரு ஸ்டேஜ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்த முக்கியமான நபர், அந்த ஏரியாவோட கவுன்சிலர்னு நினைக்கிறேன், அவங்களும் ஒரு பெண் தான். எனக்கு ஒரே ஒரு டைம் உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டு ஸ்டேஜுக்கு அந்த நடிகையை ஹக் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கர எமோஷ்னலான ஒரு விஷயம். அந்த நடிகையுமே சொல்லும்போது, ஐ எம் நாட் அ விக்டிம், ஐ எம் அ சர்வைவர்னு சொல்லுவாங்க. அதாவது நான் பாதிக்கப்பட்டவ கிடையாது, நான் என்னோட சிரமங்களை எதிர்த்து போராடி வாழ்பவ, ஒரு போராளின்னு சொல்லலாம். அந்த மீனிங்கில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாக உண்மையிலே அவங்கள அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ இப்போது கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு அவங்களோட கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ முதல் முறையாக அவங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இது தொடர்பாக ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே பேச போகிறதில்ல அந்த வீடியோவில். அந்த லெட்டரில் அவங்க சொன்னதை மட்டும் தான் பேச போகிறோம். ஏன்னா அந்த லெட்டரில் அவ்வளோ வேதனையும் அவ்வளோ வலியும் இருக்குது. அதில் முதல்ல அவங்க என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, 8 வருஷம் 9 மாதம் 23 நாளுக்கு அப்புறம் மிக நீண்ட வேதனையான பயணத்தோட முடிவில் ஒரு சின்ன ஒளியை நான் இறுதியாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 6 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுவே எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். பாதிக்கப்பட்ட பெண் 8 வருஷமாக போராடினதுக்கு அப்புறம் அந்த குற்றவாளி உண்மையிலேயே அவங்க குற்றம் தான் செஞ்சுருக்காங்கன்னு 8 வருஷத்துக்கு அப்புறம் நிரூபணமாயிருக்கு. இதுக்கு அவங்க நன்றியுள்ளவன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நான் சொன்னதை, என்னோட வலியை, வேதனையை பொய்ன்னு சொன்னவங்க இருக்காங்க. இந்த கேஸையே ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தருணத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டதும் கோர்ட்லேருந்து வெளியில் திலீப்புமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணார், இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் மன சமாதானத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் குற்றம் சாட்டப்பட்டவர், அதாவது அக்யூஸ் நம்பர் 1 என்னோட தனிப்பட்ட கார் ஓட்டுநர் அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம தமிழில் வந்திருக்கக்கூடிய நிறைய ஆர்டிக்கல்லையுமே நடிகையோட பேரை குறிப்பிட்டு அவங்களோட டிரைவர் தான் இந்த குற்றத்தோட முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களோட டிரைவர் கிடையாது. அந்த ஓட்டுநர் என்னோட ஓட்டுநர் கிடையாது, என்னோட ஊழியர் கிடையாது, எனக்கு தெரிஞ்சவரும் அவர் கிடையாது. 2016 நான் வேலை செஞ்ச ஒரு படத்துக்கு டிரைவராக நியமிக்கப்பட்ட ஒரு அப்நார்மல் நபர், அதாவது சீரற்ற நபர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி என்னோட பட வேலைக்காக போகும்போது 1 டைம் 2 டைம் பார்த்துருப்பேன், அதுக்கப்புறம் அவரை பார்த்ததும் கிடையாது, அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நான் பார்த்தே கிடையாது அப்படின்னு மாதிரி குறிப்பிட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு தவறான கருத்தை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக இந்த தீர்ப்பு பலரை ஆச்சரியப்படுத்த வச்சிருக்கலாம், இல்லை அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம், பட் எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா நான் 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஏதோ இதில் சரியில்லை அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கேஸ் கையாளப்படும் விதத்தில், அதாவது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வரும்போது, அதாவது அந்த அக்யூஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியனாக ஒரு நபர் யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொரு நடிகர் தான் குறிப்பிட்றாங்கன்னு நான் அசம் பண்ணுறேன். அரசு தரப்பினர் கூட மாற்றங்கள் நடக்கிறத கவனிச்சாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பல வருடமாக நான் உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் அணுகி நான் இந்த நீதிமன்றத்தை நான் நம்பலை, இங்கே இருக்கிற ஜட்ஜை நீதிபதியை மாற்றுங்கன்னு கோரிக்கை வச்சேன், பட் அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கேஸில் பெண் நீதிபதியை நியமிக்கணும்னு கோரிக்கை வச்சது இந்த நடிகை தான்.
பெண் நீதிபதியை மாற்றினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எத்தனையோ குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த நீதிபதியோட செயல்கள் சரியில்லை, ஒன் சைடாக இருக்குது, பயாஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெண் நீதிபதியும் மாற்றத்துக்கு கோரிக்கை வச்சாங்க. பட் கடைசி வரைக்கும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அதை நான் பின்னாடி சொல்கிறேன், அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன்னு அவங்களே அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்காங்க. பட் அது என்ன மேட்ரு அப்படின்னா, இவங்க இந்த நீதிபதியை மாற்றணும்னு சொல்கிறாங்க இந்த நடிகை. ஆனால் அந்த பர்டிகுலர் நடிகர் திலீப் இருக்காரு இல்லையா, அவர் சார்பாக நீதிபதியை மாற்ற தேவையில்ல அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. பல வருட வலி, கண்ணீர், வேதனைக்கு அப்புறமா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்துக்கு முன்னாடி சமமாக நடத்தப்படுறதில்ல, இல்லை ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்டம் சமமாக கிடைக்கிறதில்ல அப்படின்னு நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனலாக என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன தொடர்ந்து அவதூறான கருத்துக்கள் மற்றும் பணம் வாங்கிட்டு என்னை தாக்குபவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யுங்க, எந்த தடையும் இல்லை உங்களுக்கு, நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நீதிமன்றம் மீதான நம்பிக்கையை நான் ஏன் இழந்தேன் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு 6 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன, முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸோட மிக முக்கியமான ஆதாரமான மெமரி கார்டு, அதாவது நீதிமன்ற காவலில் இருந்தபோது 3 முறை சட்டவிரோதமாக அந்த மெமரி கார்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டறியப்பட்டுச்சு. ஸோ அது ரிலேட்டடாக நான் முறையிடும் போது எனக்கு எந்தவித நியாயமும் கிடைக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸ் தொடர்பாக எனக்கு ஆதரவாக இல்லை அரசு தரப்புலேருந்து வாதாடுறதுக்காக இது வரைக்கும் 2 வழக்கறிஞர்கள் மாறியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க என்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்க ஏன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த நீதிமன்றத்திலேருந்து உங்களுக்கான நியாயம் கிடைக்காது, இது பாரபட்சமாக இருக்குது அப்படின்றத என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மெமரி கார்டை சேதப்படுத்தியது குறித்து முறையான விசாரணை நடத்தணும் அப்படின்னு நான் பலமுறை கோரிக்கை வச்சேன், இருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும் வரை விசாரணை அறிக்கை எனக்கு ஒருபோதும் வழங்கவே படலை. நியாயமான விசாரணைக்காக நான் போராடி கொண்டிருந்த போது குற்றம் சாட்டப்பட்டவர் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கோரி, அதாவது இந்த நீதிபதியே விசாரிக்கணும் அப்படின்னு கோரி மனு தாக்கல் செய்தார். ஸோ இதுதான் என்னோட மனசில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதாவது இவங்க நீதிபதியை மாற்றுறதுக்கு சொல்கிறாங்க, பயாஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் நீதிபதியை. ஆனால் இவர் திலீப் இல்லை மாற்ற வேண்டாம், இவங்களே விசாரிக்கட்டும் அப்படின்னு பெட்டிஷன் கொடுக்குறார். ஸோ இதில் தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் பெரிய ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாதங்களும் பிரதிவாதங்களும், இந்த கோர்ட்டோட கேஸு வெளிப்படைத்தன்மையோட பத்திரிகையாளர்கள் முன்னாடி பொதுமக்கள் பார்க்கும்படியா ஓப்பன் கோர்ட்டில் தான் நடக்கணும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சேன். ஆனால் அதையுமே ரிஜெக்ட் செஞ்சு இன்கம் ப்ரொசீஜர் படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நிறைய பேர் அலோவ் பண்ணாமல் தான் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு விக்டிமாக இருந்துட்டு நானே இப்படி சொல்லும்போது, ஆனால் அக்யூஸ்டாக இருக்கிறவங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முறையிட்டாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு சந்தேகத்தை வலுப்படுத்துச்சு. இப்போவும் அது இருக்குது. இந்த நீதி சரியான ஒரு நீதியா இல்லை அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமாக தான் அந்த நடிகை தன்னோட அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பா என்னோட வழிகளுக்கு, என்னோட கவலைகளுக்கு விடை கிடைக்க நான் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினேன், இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதினேன், எதுக்குமே எனக்கு சரியான பதில் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு விதத்துல ஒரு தைரியமா அந்த லெட்டரை நம்ம பார்த்தாலும் இன்னொரு விதத்துல பார்க்கும்போது அந்த லெட்டர் அவ்வளோ வலியும் வேதனை நிறைந்ததாக தான் இருக்கு. ஸோ இவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க, இந்த தீர்ப்புகள்லாம் அவங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்றது தான் இந்த கடிதம் மூலமா அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல நடிகை மஞ்சு வாரியர், அதாவது நடிகர் திலீப்போட முன்னாள் மனைவி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், 2017 இந்த இன்சிடென்ட் நடந்தது 2வது நாள் சினிமா நடிகர்கள் எல்லாரும் ஒரு கண்டன கூட்டம் நடத்துறாங்க. அதுல மஞ்சு வாரியர் சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி கூட ஆலோசனை இருக்கு, அதாவது ஒரு கும்பல் திட்டமிட்டு செஞ்சிருக்கு, இதுக்கு பின்னணியில திட்டம் போட்டவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூவே ஹைலைட் ஆச்சு. கிட்டத்தட்ட 8.5 வருஷம் கேஸ் நடந்து 8ஆம் தேதி ஜட்மெண்ட் வந்தது. ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திலீப் கோர்ட்லேருந்து வெளியில மென்ஷன் பண்ண ஒரு வார்த்தை, ஒரு நபரோட பேர் என்ன அப்படின்னா மஞ்சு தான். மஞ்சுவோட பேச்சை கேட்டுட்டு தான் இப்படிலாம் பண்ணாங்க, இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொன்னார். பட் இப்போ அதே மஞ்சு வாரியர் மறுபடியும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க, கூடாலோசனை, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கும்பல் இதெல்லாம் செஞ்சுட்டு
திட்டமிட்டுட்டு தைரியமா வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க, இது பயத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப மட்டும் இல்லை, எப்போவும் நாங்க வந்து பாதிக்கப்பட்ட அந்த நடிகைக்கு பின்னாடி நிற்போம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து நீதிமன்றம் மீது அவ்வளோ மரியாதை எனக்கு இருக்கு, பட் இந்த நீதி வந்து சரியான நீதியா அப்படின்னு கேட்டால் அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற தோணியில மஞ்சு வாரியர் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ மஞ்சு வாரியரோட ஸ்டேட்மெண்ட்டும் பாதிக்கப்பட்ட நடிகையோட ஸ்டேட்மெண்ட்டும் பயங்கர பேசுபொருளாக மாறி இருக்கு. மொத்த கேரளாவும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டால், ஒரு பெண்ணோட அந்த நடிகை அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பெண்ணுக்கு பின்னாடி மொத்த கேரளாவும் நிற்கிது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது, கேரளாவில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது திலீப் நடித்த ஒரு படம் போட்டிருக்காங்க. அந்த படத்தை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸில் இருந்த பேசஞ்சர் சண்டை பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த கேஸ் ரிலேட்டடாக அந்த கேரளாவை சேர்ந்த மக்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பயங்கர இம்பாக்டாக கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு அப்படின்றத கேரள மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெண்ணுக்கு பின்னாடி அவங்க நிற்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இன்சிடென்ட் உணர்த்தது. பட் ஜட்ஜ்மெண்ட்ல திலீப் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கேரளாவை சேர்ந்த மக்கள் வந்து இதை வந்து நம்ப மறுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறதா இருக்கு. ஏன்னா இந்த இன்சிடென்ட் அப்படிதான் உணர்த்துது. ஸோ வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இந்த கேஸ் அப்படின்றது ஒரு நடிகை, ஒரு பெண்ணோடது, அதுவும் அதை வேற ஒரு ஸ்டேட்டோடது, இதை பற்றி நம்ம ஏன் பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்லாம் வந்து நினைக்காம, இது தொடர்பாக தமிழகத்தில், அது குறிப்பாக தமிழக திரைத்துறை சார்ந்தவங்க யாராவது பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெருசாக யாரும் பேசின மாதிரி தெரியல. பட் சின்மை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சின்மை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ட்விட்டரில். அதை தொடர்ந்து இப்போ டைரக்டரும் நடிகருமான அமீர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது தான் அறம், தீர்ப்பு எப்போதுமே வந்து எல்லா தீர்ப்புமே வந்து நீதி ஆயிடாது, ஸோ நான் வந்து நடிகை மஞ்சு வாரியர் பக்கம் தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கான நீதி அப்படின்றது கண்டிப்பாக எப்போதுமே கிடைக்கும். அதுவும் பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெளிவான விளக்கங்களோட வெளியில வந்து அதில் சம்மந்தப்பட்டவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவங்க குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு தண்டனையும் அறிவிக்கப்பட்டுருச்சு. ஆனால் இப்பவும் பாதிக்கப்பட்ட பெண் தனக்கான நீதி இன்னும் சரியாக கிடைக்கல அப்படின்னும் போது என்ன சொல்கிறது, பணம் வந்து என்ன, பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம முன்னாடியே வந்து நிற்கிது. பட் அவங்க தரப்பும் நியாயம் இருக்கலாம், இல்லை அவர் உண்மையாகவே திலீப் குற்றவாளியாக இல்லாமல் இருக்கலாம். பட் அதுக்கான தெளிவுகளும் விளக்கங்களும் தான் அதுக்கான சரியான பதிலை சொல்லும். ஸோ அடுத்த கட்டம் என்னவா இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்துப்பான்.